Hello everyone, Subharaja from Marana Race. Very good morning to all. Very good morning. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரே ஒருக்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒருக்க மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். வாய்ஸ் வீடியோலாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. மேபி இன்கேஸ் பஃபரிங் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்கேஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வெளியில் போயிட்டு அகைன் நம்மளுடைய வீடியோக்குள்ளே வாங்க, சரியா? ஸோ மோர் ஓவரால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 720 வரை வச்சுக்கோங்க, பக்காவாக இருக்கும் சம்ஸ் எல்லாம், சரியா? ஸோ சில பேர் சொன்னாங்களா உடையுதுன்னு சொன்னாங்களே, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த சம்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகே, அந்த சம்ஸ் எல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். வாய்ஸ்லாம் கிளியராக இருக்காப்பா? ஒரே இருக்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குட் குட் குட், கிளியர். ஸோ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். நேற்று லைவும் கொஞ்சம் கட் ஆகிடுச்சுங்க. ஐ எம் சாரி ஃபார் திஸ். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், நிறைய தடைகள் வருது, நிறைய தடைகள் வருது. நம்ம டீம் அப்படியே காலி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் இருந்தாலும் ஒரு 200 மெம்பர்ஸ் வந்தீங்க. ஸோ தேங்க்யூ. தடைகள் நிறையா வருங்கிறது நம்ம பண்ணுறக்கூடிய செயல்களே தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம கரெக்டான இலக்கை நோக்கிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லி பேரிகார்டு நம்ம முன்னாடியே வந்து நிற்கும். தடைகளாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த தடைகளையும் படிக்கற்களாக எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். கட்டாயமாக நான் இருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு. நான் இதுவரை போனதெல்லாம் கரெக்டாக போகிறோமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. நேற்று ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஈவினிங் மேலே நம்ம கரெக்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த படிக்கற்களை நோக்கி நம்மளுடைய இலக்கை நோக்கி ட்ராவல் பண்ண இன்னைக்கு வரோம். ஸோ நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போய் வீடியோ பார்த்துருங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வச்சு சம் கொடுத்துருப்போம். ஒரு 7 சம் சால்வ் பண்ணியிருக்கோம், ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன சம்ஸ்லாம் பார்த்துருக்கோங்கிற ஒரே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. சினிமா தேட்டர் சம்மு பார்த்தோம், அடுத்து 65,000 கடன் வாங்குற அந்த சம்மு பார்த்தோம், அடுத்து எந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, மைனஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க அங்கே பார்த்தோம். அதுக்கு அடுத்துட்டு ஆப்ஷன் மெத்தடில் தூக்கி போகிறது, கூடுதல் கொடுத்தா என்ன மெத்தட் பண்ணோம் அதெல்லாம் பார்த்தோம். அவருக்கா சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கையோட கையாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நம்மளுடைய வெராண்டா ரேஸ் டிஎன்பிசிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பிளேலிஸ்ட்ல இருக்கும் 4th ஃபோல்டர் 5th ஃபோல்டரை நம்மளுடைய ஃபோல்டர் இருக்கும். ராமானுஜம் ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருப்போம். பர்டிகுலராக நம்பர் சிஸ்டம் டாபிக் புரியணும்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா அதுதான் ஃபுல்லாக ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன், அதை வச்சு கொடுத்துருக்கேன். அதுவே தெரியல அப்படின்னா அடுத்து நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான். ப்ளீஸ் உங்கள் போர்டு முன்னாடி எப்பயும் போல கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் போர்டு முன்னாடி ஒரு விசிபிளாக ஒன்று தெரியும். அது என்ன அப்படின்னா வெராண்டா ரேஸினுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலேட்டட், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் உட்பட அனைத்து கவர்மெண்ட் செக்டார்ஸுக்கும் நம்ம சைட்லேருந்து கோச்சிங் கொடுக்குறோம். ஃப்ரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு 37 பிரான்ச்சஸ் மேலே செங்கல்பட்டு, சென்னை டி நகர், சென்னை தாம்பரம், சிதம்பரம், கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, ஹவுசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கிருஷ்ணகிரி, கும்பகோணம், மதுரை, நம்ம ஊர், மயிலாடுதுறை, நாகர்கோவில், நாமக்கல், பாண்டிச்சேரி, சேலம், தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், திருநெல்வேலி, திருப்பூர், திருவண்ணாமலை, திருச்சி, வேலூர் அண்ட் விழுப்புரம் உட்பட 37 மேற்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. அது ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2 சைட்லுமே கோச்சிங் கொடுக்குறோம். மேபி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார் ஃபுல் டைமாக நான் படிக்கிறேன், ஏன்னா இப்போ காலேஜ் லீவ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ தான் செமஸ்டர் முடிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி வந்திருக்கேன், இந்த வருஷம் நான் கவர்மெண்ட் போஸ்டிங் அடிக்கணும், அந்த மாதிரி வெறியோடு இருந்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வாங்க, நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கும், அதை வச்சு டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நான் எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குதோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி அதே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண வேணாம். உங்கள் ஊருக்கு உங்கள் நேட்டிவ் பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்கோ நீங்கள் அந்த பிளேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். தட் இஸ் கால் பிவி, ப்ராக்டிஸ் வில்லேஜ், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ப்ராக்டிஸ் வில்லேஜ். நியர்பையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்துட்டு மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை அப்படிங்கிற நம்ம ஊரில் தான் ப்ராக்டிஸ் வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா மொபைல் ஃபோன் அலவுடு கிடையாது. ஒன்லி பேசிக் ஃபோன் மட்டும்தான் அலவுடு. அது இல்லைனாலே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை ஓடிடலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. சில விஷயங்கள் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சுனாலும் அதனோட ஸ்கொயர்ட்ஸாக பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா க்யூப்ஸாக நெகட்டிவ்ஸ் இருக்குது த்ரூ ஃபோன். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியாமே நம்ம டைமிங்கை ஃபுல்லாமே வாங்கிட்டு இருக்குது, நம்ம காலத்தையும் ரொம்ப கடந்துக்கிட்டு இருக்குங்கிற அர்த்தம். ஸோ ஃபோன் இல்லாமல்
ஃபுல்லாக நான் படிக்கணும், குரூப் 4 டார்கெட் வச்சு நான் படிக்கிறேன், எனக்கு இந்த குரூப் 4ல் போகணும் சார், குரூப் 4ல் போகணும், நான் கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்ஸும் போட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனால் என்னால் 160 கட் ஆஃப் தான் வந்து நிற்கிது, அதோட ஒரு 10 மார்க் கூட போட்டால் நான் வேலைக்கு போயிடலாமே, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம படிக்க உட்கார்றப்ப தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நானும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம சின்சியராக உட்காந்து படிக்க ப்ராப்பராக உட்கார்றப்போ பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ஒரு 50 நாள் காலையில் எந்திக்கிறோம், படிக்கிறோம், டெஸ்ட்டை போடுறோம், படிக்கிறோம், டெஸ்ட்டை போடுறோம், படிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் அஸ். இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், குரூப் 2க்குன்னு சொல்லி அடுத்த கால் ஃபார் என்ன, குரூப் 1 வந்துருச்சு, குரூப் 4 வந்துருச்சு, அடுத்த கால் ஃபார் என்னது குரூப் 2, குரூப் 2A. அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் டு பி சூன் வேகமாக வரப்போகுது. அதுக்கு மே மாதத்தில் நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் ப்ராக்டிஸ் வில்லேஜில் இருந்து. ஓகே, ஸோ 1 இயர் கோர்ஸு, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கால் வரும், உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட், ஃபைன். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ஏபி ஜிபி, முதல்ல ஃபார்முலா பார்த்தோம், அடுத்து 2வது ஏபியில் சம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா ஜிபியில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ஓகே, தத்து மோட்டிவேஷனல் லைன் இல்லைங்க, மோட்டிவேஷனல் லைன் இல்லையா, சரி ஓகே ரைட். ஜென்ரலாக ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான், குட்டியாக ஒரு ஸ்டோரி தான். இங்கே நிறைய பேர் நீங்களும் இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ரியாலிட்டியாக பேசணும் அப்படின்னா லைக் நம்ம ஊர்லேருந்து போயிட்டு வர்றப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், பஸ் ஸ்டாண்ட் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் இறங்குறப்போ நிறைய பேர் ஸ்டேஷனில் உட்காந்தே படிக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் ஜங்ஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நிறைய பேருக்கு ஒரு வீடு கூட இல்லாமல், அதற்கான படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமல் அவங்க ரயில்வே பிளாட்ஃபார்மை தேடி போகிறாங்க. எதுக்காக முக்கியமாக போகிறாங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த படியை எடுத்து வைக்கிறதுக்கு ரயில்வே நடைமேடை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக தெரியுது. அது அவங்க படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இன்க்ளூடிங் மீ, நானும் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா வெற்றிங்கிறது எழுத்தாணி மாறிங்க, கண்டிப்பாக உறுதிங்க, அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் தைரியமாக படிங்க, நீங்கள் கடவுளை நம்புங்க, நம்பாமல் இருங்க, அதெல்லாம் 2வது விஷயம். ஓகே, இயற்கையை நம்புங்க, நம்பாங்க. பட் நீங்கள் போடுற எஃபர்ட்டு இந்த என்டையர் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஏன் இதை நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். 11:30 மணியில் அந்த அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அவங்க பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மஞ்சப்பை இருக்கும். அந்த மஞ்சப்பையுமே ரொம்ப கிழிஞ்சு போன பையாக இருக்கும். சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுருக்காங்க. பெரிய ஆடம்பரம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க புக்கு ஃபுல்லாக நல்லா பழசாக இருக்குது. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம யாரோட புக்கெல்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குதோ அவங்கெல்லாம் இன்னைக்கு கெட்டிங்க போஸ்டிங் வாங்குறதுக்கு தகுதியில் உள்ளே இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. ஓகே, கிடைக்கும். யாரோட புக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ நமக்கே அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ அவங்களுடைய நான் புக்கை பார்த்தேன். அப்படி பார்க்குறப்போ அவங்க பார்க்க சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பட் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த ஹாப்பி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். சரியா? ஸோ கஷ்டப்படுங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. ஓகே, அது டு பி சூன் நல்லாவே இருக்கும். லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த வேலையில் இருக்கிறப்போ இந்த அனுபவங்கள் நமக்கு திருப்பி கிடைக்காது. இதை இங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஓகே, இது அட்டாச் பண்ணலாங்க. சாரி, நெக்ஸ்ட் ஓடிடலாமா? சம்மு என்னப்பா கொடுத்துருக்காங்க, என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 729, 243, 81, என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பை காண்க. நமக்கு நல்லா தெரியும் ஜிப் 7வது உறுப்பு 6வது உறுப்புன்னு வந்துருச்சுன்னா என்ன ஃபார்முலாப்பா? டிஎன். கரெக்டா? டிஎன். ஆனால் முக்கியமான விஷயம் செக் பண்ணணும். 729, 243, 81. ஓகே, இதெல்லாம் என்னது சார் அப்படின்னா ஏபியா ஜிபியா பார்க்கணும். ஏபினா என்ன அர்த்தம்? பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், 700 எங்கே இருக்குது, 200 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 300லேருந்து 400 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், இது எங்கேயோ டிஃப்ரென்ஸ். அப்போது இது கண்டிப்பாக என்னவா கிடையாது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு கிடையாது. அப்போ ஜிபியாக இருக்குன்னா என்ன கண்டிஷனு? ஜிபி அப்படின்னா என்னப்பா அர்த்தம் சொல்லுங்கள்? ஜிபி அப்படின்னா குட், பொது விகிதம் சமமாக இருக்க வேண்டும். பொது விகிதம் சமமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் ஜிபி. நம்மளாலே கமெண்ட் அடிச்சிட்டாங்க. ஓகே, அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நம்மளால் பார்ப்போம், என்ன இத்தான் தாண்டி நம்பராக இருக்குது, சரியில்லையே, இவ்வளோ நம்பர். அதுதான் முக்கியமான விஷயம். பெரிய நம்பரை விட்டுருங்க.
தேர்டு டிவைடட் பை செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இல்லைனா தேர்டு டிவைடட் பை செகண்ட் பண்ணிக்கலாமா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் 81/243 போகிறேன். 1 8 8 3 8 24. அப்போ என்னப்பா வருது 1/3 அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி தான் இந்த காமன் ரேஷியோ 243 டிவைடட் பை 729 போட்டிங்கன்னா 3 டைம் வரும் 1/3 டைம்ஸ். therefore காமன் ரேஷியோ அப்படிங்கிறது சேமாக இருக்குது. இப்போ நான் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் 1/3. எனக்கு ஆவது உறுப்புன்னு வந்துருச்சா? அப்படின்னா டிஎன் ஃபார்முலா என்னதுப்பா? டிஎன் ஃபார்முலா என்ன சொல்லுது? வேர் டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n - 1. கரெக்டா? இப்போ நீங்கள் கத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அதுதான் கிடையாது. அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் எந்த இடத்துல தப்பு விட்டுருவீங்கன்னு. இந்த இடம் மட்டும்தான் -1 மேலே போடணும், -1 மேலே போடணும். ஏன்னா என்ன சார், ஒரு 3 கிளாஸாக பார்த்துக்கிட்டே வரும், 3 நாளாக பார்த்துக்கிட்டே வரும். என்ன பார்த்துக்கிட்டே வரும்? ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரீஸ். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணிடுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? 729 எழுதிட்டேன். ஆரோட வேல்யூ என்னதுப்பா? 1/3 எழுதிட்டேன். பவர் n - 1 அவன் கொஸ்டின்ல கேட்டிருப்பான். எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க? 7வது உறுப்பு. therefore T7. இந்த n - 1 என்ன போட போகிறேன்? 7 - 1 6. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 729ல் இருந்து நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்ப்பா? இந்த 6 இருக்கா? 1 பவர் எனிதிங் 1 தான் வரப்போகுது. 3 பவர் 6 இருக்கா? நான் இது எத்தனை டைம் எழுதிக்கலாம்? 6 டைம் எழுதிக்கலாம். சார் இதை நம்ம 9 எழுதிக்கலாம்ல சார் ஷார்ட் ஃபார்மெட்டில்? வேணாம். நல்லா நிறைய பேர் பேசிக்காக படிக்கிறாங்க, அவங்களுக்கும் புரியணும். ஓகே 1 2 3 4 5 இன்னொன்று 6. கேன்சல் ஆகுமா சார்? சத்தியமாக சொல்கிறேன், கேன்சல் ஆகிற மாதிரி மட்டும்தான் ஆன்சர் கொடுப்பாங்க. பாயிண்டில் வைக்கிற மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 1 3 is 3, அகைன் 2, அகைன் 4 3. கேன்சல் பண்ணாமா? 4 3 is 3, 81. கேன்சல் பண்ணலாமா? 27. கேன்சல் பண்ணிடுறேன். அகைன் 9, 3 3 is 9. அப்போ 7வது உறுப்பு என்னப்பா வருது? T7ஓட வேல்யூ தட் இஸ் கால் 1. சூப்பரான கொஸ்டின். என்ன தெரிஞ்சால் போதும் சார்? என்ன தெரிஞ்சால் போதும்? ஆவது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்கடா, ஆவது உறுப்பு. அப்போ என்ன பண்ணணும்? டிஎன் ஃபார்முலா எடுக்க சொன்னாங்க. டிஎன் ஃபார்முலாவில் ஜிபியில் மட்டும் ஒன்று கவனமாக செய்யணும்னு சொன்னாங்க. கவனமாக என்ன செய்யணும்? -1 மேலே போடக்கூடாது, சாரி கீழே போட்டுறக்கூடாது, மேலே போடணும். டாப்பு ஞாபகம் இருக்கா? டிடி இது ஞாபகம் இருக்கா? அதனால் அந்த இடத்த கரெக்டாக பார்த்து போட சொன்னார். அப்போ போட்டாச்சு, மார்க்கை வாங்கிட்டு ஜம்முன்னு அடுத்த சமூகம் ஓடிட வேண்டியதான். ஓகேவா? ஃபைன், பக்கா ரெடியாப்பா? எங்கே நம்ம ஆளுங்களை ஆளையே காணும்? எல்லாம் வர சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்க பிடிச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 500 பேர் 600 பேர் வரணும். மாரத்தானில் வந்தீங்கல்ல 400 450 பேர், 500 பேர் 600 பேர், ஏன் 1000 பேர் வரலாம்ல? வரலாம். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஓடிடலாமா? எஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்கண்ட பெருக்கு தொடரின் எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் இன் தி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அவனே டைரெக்டாக கொடுத்துறான். என்னவா இருக்கான்? ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஞாபகம் இருக்கா? போன சம்மில் ஏபியில் கூட்டுத்தொடர் வரிசையில் x+6 சாரி லைக் தட் x+12 இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நம்பர் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ அதுக்கு என்ன பண்ண சொன்னேன்? வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், உடனே போய் எடுத்து பார்த்துருங்க. பார்ட் 2 வீடியோ. ஓகே, பார்ட் 3யோட வீடியோ இதுதான். ஜிபி அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு வேல்யூ கேட்டாங்கன்னா எக்ஸ் ஒய் சி ஏ இந்த மாதிரி தனித்தனியாக வேல்யூ கேட்டாங்கன்னா ஆப்ஷன் மெத்தட் மறந்துடவே கூடாது. புரியுதா? பக்காவா? இப்போ நான் என்ன சார் ஆப்ஷன் இப்போ நான் வச்சுக்கிறேன் ஏ பி சி டி. ஓகே, 15 18 -15 -18. இப்போ நான் சும்மா ஒரு ஆப்ஷன் கொடுத்துறேன். ஓகே, இல்லை எப்படி சார் நீங்களா சொல்கிறீங்க? ஆல்ரெடி நான் சம் சால்வ் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுக்காக வச்சு சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் மெத்தட்னா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் தி லாஸ்ட் பின்னாடிக்கு வந்து வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே எழுதுங்க. இப்போ எப்படி இப்போ எழுதிக்கலாம்? ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன கண்டிஷன்? ஏபினா செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், ஜிபினா என்ன அர்த்தம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன சொல்லியிருக்காங்க? x+12 by x+6 அல்லது இது எதுவா ஈக்குவலாக இருக்கணும்? தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். ஞாபகம் இருக்குல்ல? தெரியல சார் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துருங்க. பார்ட் 1 வீடியோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. இப்போ எக்ஸோட வேல்யூக்கு என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? -18 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு -18 போடுங்க,
-18 + 12 சார் இதை நான் மனசுக்குள்ளே போட்டுருவேன் சார், அதெல்லாம் பண்ணவே கூடாது. மைனஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதி செய்யணும். அகைன் -18 + 6 ஈக்குவல் டு -18 + 15 டிவைடட் பை -18 + 12. சரியா? அகைன் இப்போ என்ன பண்ணிக்கலாம்ப்பா, இங்கே பாருங்க, அவ்வளோதான், ஈஸி தான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா சார்? 6 சார், கிடையவே கிடையாது. என்ன 6? -6 விட்டுறக்கூடாது. பக்கா. அகைன் இது என்ன பண்ணணும் சார்? -18லேருந்து 6 கழிச்சா என்ன சார்? சார் 12 சார், கிடையவே கிடையாது. -12. குட். -18லேருந்து +15 கழிச்சா என்னப்பா? 3 தான், ஆனால் -3. இதுலேருந்து கழிச்சா நீங்களே சொல்லிடுவீங்க -6. இப்போ கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஒரு 6 6 ஈர் 6 12, ஒரு 3 3 ஈர் 3 6. அப்போ என்ன வந்துச்சுப்பா? லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு. அப்போ என்ன அர்த்தம்? காமன் ரேஷியோ சமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வேல்யூப்பா? எக்ஸோட வேல்யூ ஆன்சர் இஸ் டி. ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன் இஸ் டி. அவ்வளோதான், பக்கா. புரிஞ்சா சார்? என்ன சார் எனக்கு இன்னொருக்கு புரியல, எனக்கு என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது சார். என்ன சார் அப்படின்னா, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா பொது விகிதம் சமமாக இருக்க வேண்டும். பொது விகிதம் சமமாக இருக்கணும்னா இரண்டாம் உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு அல்லது மூன்றாம் உறுப்பு டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு. டிவைட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் தனி வேல்யூ எக்ஸ் ஒய் இஜெட் இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டாங்கன்னா 2-3 நாளாக இதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மனசு ஆழமாக வச்சுக்கோங்க. தனியாக வேல்யூ கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வி ஷுட் அப்ளை ஃப்ரம் தி ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணணும். புரிஞ்சா? பக்காவா? குட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட். கார்த்திக் சார் வெரி குட். நந்தா குட் வெரி குட். பழனிசாமி வெரி குட் 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 சூப்பர் பக்கா. புரிஞ்சாப்பா? வெரி குட் சார். நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறீங்க, நல்லாவே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. ஓகே, பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டுட்டு வரோம். ரீல்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ சும்மா மொத்தமாக வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம படிக்கிறது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, படிப்பு வேஸ்ட் ஆகாது. ரைட். நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் அதன் பொது விகிதம். அவன் முதலே கொடுத்துட்டான். என்ன தொடர் வரிசை? பெருக்கு தொடர் வரிசையான ஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகே, இந்த இருக்கு ஜிபி. வேற 8வது உறுப்பு ஆவது ஞாபகம் இருக்குல்ல, ஒரு டைலாக் வரும். ஓகே, 8வது உறுப்பு எவ்வளவாப்பா? 768 கிவன் டேட்டா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பொது விகிதம் கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கா? 2. ஓகே, கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க, ஒரே இருக்கும், எனக்காக பாருங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 10வது உறுப்பு. என்ன 10வது உறுப்பு? இருந்துட்டு போகும், என்னன்னாலும் பண்ணிப்பாரு. என்ன தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்ப்பா? ஃபார்முலா தெரியணும் சார். எதுக்கு ஃபார்முலா தெரியணும்? ஜிபிக்கு டிஎன் ஃபார்முலா தெரியணும். தெரியாது சார், இஷ்டம். அடுத்த கொஸ்டின் போயிட வேண்டியதான். தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? டிஎன் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஜிபிக்கு டிஎன் ஃபார்முலா Tn equal to A r power n minus 1. இதுதான் Tn ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் சும்மா அடிக்கவா? இங்கே பாருங்க, இவன் தான் 8ன்னு கொடுத்துருக்கான். நான் எனக்குள்ள எழுதிக்கிறேன்னா ஏ தெரியாது. ஆரோட வேல்யூ அவன் கொடுத்துருக்கானா அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதில் தான் எழுதுறேன். மாயமந்திரம் எதுவுமே கிடையாதுங்க. ஆர் n minus 1 இது எத்தனை? 8. அப்போ 8 minus 1 7 ஈக்குவல் டு 768. அடுத்து சில பேர் இருக்காங்க, டைம் பத்தாது, பொழுது ஓலையாம், 2 7 டைம் எடுத்து விரித்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 2 × 2 × 2 × 2 எழுதிட்டே அப்படியே வச்சுருங்க. இப்போ ஏவோட வேல்யூ மட்டும் வேணும். என்ன பண்ணலாம்? 768. இது கீழே வந்துச்சுன்னா என்ன பாயிரும்? 2⁻7. இப்போதைக்கு இது இருக்கட்டும், பொறுங்க, வெயிட் பண்ணும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கிறத லைட்டாக அப்படி எட்டி பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? சாரி, இங்கே இருக்கா? 10வது உறுப்பு என்னன்னு கேட்குறான். 10வது உறுப்புக்குன்னா என்னப்பா ஃபார்முலா? அதே தான் நான் கொண்டு போகிறேன். T10 கேட்குறாங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலா? A r power n minus 1. ரைட்டு தானேங்க? நான் A அப்படின்னு போட்டுவிட்டேன், R போட்டுவிட்டேன், n minus 1 10 minus 1 அதனுடைய வேல்யூ என்னதுப்பா? 9ன்னு போட்டேன். இதுவரை யாருக்கு புரியாமல் இருக்கா? புரிஞ்சிருக்கும் சார். இப்போ ஏக்கு என்ன சார் போடுறது தெரியலையே சார். இந்த அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ளை பண்ணிடுவோம். 768 by 2⁻7.
7 இன்ட்டு ஆருக்கு தெரியல சார், நம்ம தான் அங்கே கணக்குலேயே அவனே கொடுத்துருக்கான். என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? ஆரோட வேல்யூ 2. ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ இந்த போட்டேன் 2, n - 1 9. இப்போ என்ன சார் இதான சார் வந்திருக்கு, இதுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் பாருங்கன்னு சொன்னேன். சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் தெரிஞ்சாதான் எல்சிஎம் உள்ளே வர முடியும். எல்சிஎம்மும் சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சாதான் நம்பர் சிஸ்டம் உள்ளே வரையும். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சாதான் பெர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் எல்லா டாப்பிக்கும் போக முடியும். அதனால தான் முதல் 4 கிளாஸ் எப்பவுமே இந்த ஆர்டர்லாம் நான் எப்பவுமே வைப்பேன். ஓகே, இது என்ன சார் சொல்லுது? நம்ம தான் அன்னைக்கு கத்தி கூவி சொன்னோமே, என்ன சொன்னோம்ப்பா, இந்த 768 அது ஒரு வார்டுக்கு இருக்குது, ரைட்டா? இது எப்படி எழுதிக்கலாம்? 2 power 9 divided by 2 power 7 எழுதலாம் இல்லையா? பேஸ் சமமா இருந்து நடுவுல டிவைட் பை வந்தால் என்ன எழுதிக்கணும்? பேஸை எழுதிட்டு பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ரீகால் பண்ண மறந்துடக்கூடாது, விட்டுறாதீங்க. அப்போ 768 இன்ட்டு பேஸை எழுதிட்டு பவரை சப்ட்ராக்ட் பண்ணணும். 9லேருந்து 7 கழிச்சா எத்தனைப்பா? 2. அப்போ என்ன வரப்போகுது? 768 இன்ட்டு 4. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா we get ஆன்சர். இதை நீங்கள் போட்டுருவீங்களா? அங்கே ஆல்ரெடி கமெண்ட் அடிச்சிட்டாங்க. ஓகே, இதை நீங்கள் மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. இதை நான் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஒன்றும் பண்ணல, 8வது உறுப்புன்னு கொடுத்தாங்க. டிஎன் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த ஏ போட்டேன். இந்த ஆரோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருந்தாங்க, பொது விகிதம் 2 power 7. இது பண்ணால் ஆன்சர் வராதா சார்? கட்டாயமாக வரும், சத்தியமாக வரும். ஆனால் டைம் எடுக்கும். 30 செகண்ட் சால்வ் பண்ணுறவன்னு இருக்கான், 3 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறவன்னு இருக்காங்க. அது நமக்கு தேவை எது முக்கியம்? 30 செகண்ட் தான், ரைட்? அதை தான் நான் அப்ளை பண்ணேன். 10வது உறுப்பு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதனால நான் இங்கே போட்டேன் AR power n - 1 போட்டேன். ஏ எனக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 9. இதுதான். இது எப்படி போட்டிங்கன்னு தெரியலன்னா சிம்பிளிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஏன்னா புரியாது. ஓகே, ஃபைன். பக்கவா? புரிஞ்சா? குட், சூப்பர். படிச்சுட்டு இருக்கீங்களா? பக்கத்தில் வந்துருச்சு எக்ஸாமு, தைரியமாக இருங்க, அடிச்சு விட்ருவோம். வந்துருச்சு. இந்த 3 டாபிக் தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பர்சன்டேஜ் டக்குன்னு முடிச்சிருவேன் நான். பர்சன்டேஜ் ரேஷியோலாம் நான் போடுவேனாலும் டவுட்டு தான். ரேஷியோ எல்லாருமே போட்டாங்க, ஈஸி தான். ஓகே, அடுத்து நான் முக்கியமாக டைம் அண்ட் ஒர்க்கு, மென்ஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஓடிடும். மார்க் விட்ற டாப்பிக்கை தூக்குவோம் நம்ம. எல்லாரும் மார்க் விட்ற டாப்பிக்கை நம்ம தட்டி தூக்கிடணும். உங்களை எல்லாரும் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கணுங்க, எனக்கு அதான் ஆசை. நீங்கள் யாரெல்லாம் எனக்கு தெரில, அந்த கனகு துர்கா மேம், இந்த பிரபா சார், பிரபா கேசி, அடுத்து வேறு யார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, புதுசாக இப்போ வந்திருக்காங்க. தேங்க்யூ. அவங்க எல்லாருமே நீங்கள் சக்ஸஸ் மீட்டில் பார்க்கணும். ப்ளீஸ் வந்துடுங்க. நந்தகோபால் சார், ஓகே, குட். நெக்ஸ்ட் போகலாமா? ரொம்ப இருக்காது இன்னைக்கு, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். பெருக்கு தொடர் வரிசை என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 1 + 4 + 16 என்ற தொடர் வரிசையில் உள்ள எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் என்ன கிடைக்குமா? 1365. How many terms of the following series 1 + 4 + 16 up to make the sum of 1365 அப்படிங்கிறது கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசையினாலே மொத்தத்துக்கே 2 ஃபார்முலா தான், கரெக்டு தானே? ஒன்று TN, SN. TN எங்கே யூஸ் பண்ணணும்? ஆவது உறுப்பு. SN எங்கே யூஸ் பண்ணணும்? கூடுதல்னு கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலையா? எஸ். எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த இருக்குது, கொடுத்துட்டாங்க. அப்போனா நான் என்ன பண்ணிடுறேன், ஜிபியில் SN ஃபார்முலா எனக்கு தெரிய வேண்டும். என்ன சொல்லுது? A R power n, கத்தி அன்னைக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், தப்பு பண்ணிடக்கூடாது, -1 divided by, ஞாபகம் இருக்கா? குட், சூப்பர். -1 மேலே போட்டுறாதீங்க, அது டிஎன்ல தான் போடணும். இப்போ எடுத்து டேட்டா போட்டுலாமா? இப்போ ஏதோ ஒரு சீரீஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, இப்போ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதுங்கப்பா. 3 நாளாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏவோட வேல்யூ என்னதுப்பா? ஏவோட வேல்யூ 1. ஆரோட வேல்யூ என்னதுப்பா? ஆரோட வேல்யூ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து ஒருத்தன் குதிப்பான், சார் போச்சு தப்பு, நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு? என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சார் இங்கே பாருங்க, ப்ளஸ்லாம் கொடுத்துருக்காங்க சார். ப்ளஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் தான் சார் வரும். கூட்டுத்தொடர் வரிசை பேர் பார்த்தீங்களா சார்? சிங்க் ஆகுது. என்கிட்ட கேட்டவங்களாம் இருக்கான். கிடையவே கிடையாதுங்க, அது ஒரு கமா மாதிரி ஒரு சிம்பிள். நமக்கு தேவை இங்கே பாருங்க, பெருக்கு தொடர் வரிசைனா என்ன அர்த்தம்? செகண்ட் பை ஃபர்ஸ்ட்டு, தேர்ட் பை செகண்டு. எது காமனாக இருக்குது? ரேஷியோ காமனாக இருக்கா? அப்போ அது பேர் என்ன அர்த்தம்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஓகே, மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக். இப்போ அடிச்சிடலாமா? ரைட். இப்போ ஏக்கு நேராக நான் என்ன போட்டிருக்கேன்? ஏக்கு நேராக 1ங்கிறத நான் அப்ளை பண்ணிட்டேன். R power n, ஆரோட வேல்யூ இந்த இருக்குது 4 power n -1 divided by R - 1. 4 - 1 என்னப்பா? 3. எனக்குள்ளே எதுவுமே இல்லாமல் இருக்கே, தனியாக அத்துவானி கார்டாக இருக்கேப்பா. அதை தான் அவன் கொடுத்துட்டேன் டேரெக்டாக.
கூடுதல் என்ன கிடைக்குமா 1365. அப்போ என்ன பண்ணும் எஸ்எனுக்கு பதிலாக 1365 போட்டுட்டேன். பெருக்கிடலாமா? பெருக்கிறதுக்கு சோம்பேறியே படக்கூடாது, லேசியாகவே கூடாது. பெருக்குங்க, நீங்களாம் சூப்பராக பெருக்குவீங்களே, டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க. 1365 3 ஆள் பெருக்குங்க. 15 1 9 1 0 again 4. இப்போ என்னப்பா வருது 4095 ஈக்குவல். இந்த 3 இங்கிட்டு கொண்டாந்து பெருக்கியிருக்கேன் சார், அவ்வளோதான். 4 1 தானே இருக்குது, அதை எடுத்துடலாம். 4 power n -1. இப்போ இந்த -1 இங்கிட்ட வந்தால் என்ன ஆயிரும் +1. அப்போ என்ன வரப்போகுதுப்பா 4095 +1 = 4 power n. அப்போ என்ன வருது 4096 4 power n. இப்போ அவனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தை கையில் பிடிக்க முடியாது. என்ன பார்த்துருக்கோம் போன ஞாபகம் இருக்கா? ஒரு தாரக மந்திரமாக சொன்னேன். ஓ மனசில் வச்சுக்கோங்கடா, நம்புங்க நம்புங்க நம்புங்க. என்ன சொன்னேன்? ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேஸ் சமம்னா பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல். 8 power m = 32 சிம்பிளிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் வீடியோ சம்மு பார்த்தவங்களா சார்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இப்போ வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் சார்? நான் ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன்? ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன வேல்யூ பேஸில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் மாற்று சார். வரலைன்னா வரும், கட்டாயமாக வரும். பண்ணிடலாமா? ரைட். இப்போ எதை பண்ணால் இந்த 4096 அதுக்கு நான் என்ன போகிறேன்? நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம்லப்பா, டானா படம் போடுவோமா? போடுங்க, சூப்பராக சொல்லுவீங்களா? ஒரு நாங்க 4 0 ஈர்னாங்க 8 1 16 நானாங்க 16 அகைன் 4ல போட்டலாம். 2 4s are 8 2 5 4s are 20 2 6 4s are 24 அகைன் என்ன பண்ணலாம் 4 6 4s are 24 அகைன் 4 4s are 16 அகைன் 4ல போட்டால் 16 4s are 14 4 அகைன் 4. அப்போ எப்படி எழுதிக்கலாம்ப்பா? 1 2 3 4 5 6 எத்தனை டைம் எழுதிக்கலாம்? 6 டைம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 4 power 6 = 4 power n. இன்னும் எண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது லைட்டாக எட்டி பார்த்துக்கணும். 3 6 கரெக்டாக இருக்கா? இப்போ 4 power. அப்போ ஈக்குவலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பேஸ் சமம்னா எது ஆல்சோ ஈக்குவல்ப்பா? பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஞாபகம் இருக்கா? அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்கு? n = 6. அவன் என்ன கொஸ்டினில் கேட்குறான்? எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. எத்தனை உறுப்புகளை இந்த இருக்கு எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. என்ன தெரிஞ்சால் போதும், என்ன தெரிஞ்சால் போதும்ப்பா? அந்த சம்மு கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நமக்கு மார்க் வந்துடும். பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே நீங்கள் போட்டு வேறு எதாவது நான் பண்ணேன்னா, வேறு எதாவது மாயாச்சந்திரன் எதாவது பண்ணேன்னா உங்கள் முன்னாடியே தான் சால்வ் பண்ணேன், பெருக்குனேன், ஃபார்முலா எழுதிட்டேன், இங்கேயே முடிஞ்ச கணக்கு. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் சில பேருக்கு பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? அறிவாளியாக இருப்பான் கிளாஸில். இங்கே 2ன்னு இருக்கும்னு வச்சுக்கோமே, இந்த 2 வச்சு இதை பெருக்கிறது, இந்த 2 வச்சு. நீங்கள் தானே சொன்னீங்க ப்ராக்கெட் வந்தால் உள்ளே பெருக்கி கொடுக்கணுன்ட்டு கேட்குறாங்க. பண்ணக்கூடாது. இது பவர்ஸு. பவர் யார் எதை கூடயும் டச் ஆகவே கூடாது. தனித்தனியாக நம்பரை இருந்தால் பெருக்கிக்கலாம். புரியுதா? பக்கவா? கமெண்ட் அடிச்சிட்டிங்களே, படிச்சிட்டிங்களோ? பக்கா. ஸ்லோவாக தான்ப்பா சொல்கிறேன். ரொம்ப ஏன் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் வேகமாக போகிறேன் அப்படின்னா, வேகமாக சொல்கிறேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2 நாள் இதை தான் பார்த்துட்ருக்கோம். இது ஃபைனல் 1. ஓகே, அடுத்த சீரீஸ் முடிச்சிட்டோன்னா எலெக்ஷன் அன்றைக்கி சூப்பராக டெஸ்ட் வச்சு முடிச்சிடலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. யார் 20 கொஸ்டினுக்கு 20 அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். போட்டு பார்த்துருவோம். நீங்களா நானாண்டு பார்த்துருவோமா? செக் பண்ணிடுவோமா? பார்ப்போம். ரைட், நெக்ஸ்ட் போமா? குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி இன்ஃபைனைட் சீரீஸ். இன்ஃபைனைட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி டாட்டா கொடுத்துருப்பாங்க. என்ற தமிழில் பாருங்கள், முடிவிலா தொடர். முடிவிலா தொடர். முடிவிலா தொடர்னாலே உங்களுக்கு டக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க. குரூப் 4ஓட கொஸ்டினுங்க. எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 - r. சார் இது என்ன சார் கூட்டுத்தொடர் வரிசை கிடையாதா? கிடையவே கிடையாது, பெருக்கு தொடர் வரிசை மட்டும் இருக்கு. ஏன் சார்? ஆஸ் ஆஃப் நவ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் சொல்கிறேன். புரியுதா? பக்காவா? ரைட். இப்போ இதில் ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்லப்பா. ஏவோட வேல்யூ இந்த இருக்குது. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இருக்குது. ஏவோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. therefore ஏவோட வேல்யூ 3 எழுதிட்டேன். அடுத்து ஆரோட வேல்யூ என்னதுப்பா? சார் ஆரோட வேல்யூ 3 தான் சார். கிடையாது, செகண்டு டிவைடட் பை ஃபஸ்ட்டு. மாற்றி போட்டுறாதீங்க. 1/3 போட்டுருவோமா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிள். உனக்கு ஃபார்முலாக்கு மட்டும்தான் மார்க். 3 டிவைடட் பை 1 - 1/3. எல்சிஎம் எடுத்துருவோமா? எல்சிஎம் எடுத்துருவோமா? எஸ், எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துருங்க. எஸ், 3 டிவைடட் பை 3 - 1 2/3.
இது மேலே போகிறப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலாக போகும். போனால் என்னப்பா 3 × 3/2. அப்போ பண்ணால் என்ன வரப்போகுது 9/2. சில பேருக்கு கொஞ்சம் கடுப்பாகும், என்னடா இப்படிலாம் பண்ணுறாரு. நிறைய பேர் பேசிக்காக பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வில்லேஜ் சைட்லேருந்து பார்க்குறாங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு மேம்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க 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 பிள்ளைக்கே சொல்லி தரேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இப்படிலாம் சொல்லி தந்தால் தான் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேசிக்லேருந்து படிக்கிறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி நான் முதலே போட்டுட்டேன் சார், வேறு ஏதோ சைடில் புக் வச்சுக்கோ, சைடில் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க, போதுமா? ஓகே. இப்போ என்னப்பா ஆன்சர் வருது 9/2 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். இல்லைனா என்ன வரலாம் 4.5 ஆன்சராக வரும். என்ன தெரிஞ்சால் போதுமானது? எஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சால் போதுமானது. எதுக்கு? அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறது. புரிஞ்சா? ஜிபி சீரீஸில் இவ்வளோ தான். ஜிபியில் முக்கியமாக நமக்கு சம்மு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. டிஎன் எங்கே யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கு, எஸ்என் எங்கே யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. -1 எங்கே போடணும்? டாப்பில் போடணும். எங்கே? டிஎனில். எஸ்எனில் எங்கே போடணும்? பாட்டமில் போடணும். எஸ் இன்ஃபினிட்டி a/1 அவ்வளோ. இது பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம ஜிபியில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய சம்ஸு. இது இந்த கேட்டகரிஸ் தான். அடுத்த கொஸ்டின்ஸ். தேங்க்யூ 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 கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டின் அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 3 கேள்விகள் இல்லை 2 கேள்விகள் வந்துட்டு உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்பாட் டெஸ்ட்னு எழுத மறந்துட்டேன், நீங்களே வச்சுக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேகமாக முடிச்சிடலாம். ஓகே. இந்த கொஸ்டின்ஸுக்கான டைம் வந்துட்டு 1 நிமிடம். போன குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின், குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின்னா சார் இதெல்லாம் ஒரு மாதிரி டைப்பாக இருக்குது. எங்கே இருக்குன்னா 10th புக்கில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 2nd சாப்டரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ரைட்? யாரும் ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கப்பா. நான் வேணா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கவா? ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஏ 5000 ரூபா, பி 6000 ரூபா, சி 4000 ரூபா அண்ட் டி ஒரு 8000 ரூபா. இதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தூக்கி வெளியில் போட்டுடலாம். ஏன்? அங்கே வந்திருக்கிறதே 7875 ரூபா தான். அப்போ 8000 எப்படி வரும்? வராதுல்ல, அதிலே தூக்கி போட்டுடலாம். செக் பண்ணுங்கள், ஒரே ஒரு நிமிஷம். ரெடி? பக்கா அடிச்சு விடுங்க பார்ப்போம். குரூப் 2ல் கேட்ட கொஸ்டினுங்க. தனியாக எடுத்துக்காட்டு கணக்காக இருக்கும். 10th 2nd சாப்டரில் தான் இருக்கும். நான் எங்கெங்கே இருக்குன்னு கூட மெனக்கெட்டு சொல்லிடுறேன். நீங்கள் அந்தளவுக்கு சீரியஸாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. புக்கு தான் தாரக மந்திரம். அரசு வேலை வேணும்னா அரசு புத்தகத்தை படித்தா போதும். நல்லா இருக்கலாம் ரைமிங். நல்லா இருக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். குட் 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 அடிச்சிட்டாங்க. நந்தினி மேம், கௌசல்யா குட், பிரேமா குட், வெரி குட் வெரி குட். குட்டிமானோ ஓகே, ஆனந்த் சார் ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், பக்கா ரைட். ஓகேவா? 10th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 1. 2வது கொஸ்டின் அடிங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 2023 2 தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின், இரண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கொஸ்டின். 3 + 6 + 12 + 1536 எக்ஸெட்ரா 1536 என்ற தொடரின் கூடுதலை காண்க. இது ஏபியா ஜிபியான்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏபினா என்ன ஃபார்மேட், ஜிபினா என்ன ஃபார்மேட். இதுவும் ஸ்கூல் புக்கில் தான் உள்ளது, வெளியில் எங்கேயுமே போல, வெளில எந்த சோர்ஸும் எடுக்கல. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம், யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம், செக் பண்ணும். இது லைவ் வர முடியலங்க, ஈவினிங் டைமில் வந்துட்டேன். வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு எடுத்து பார்த்துருங்க. ஜிபியில் நமக்கு சம்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஜிபியில் மோஸ்ட்லி கேட்குறது இல்லை, கேட்டாலும் நமக்கு ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பக்காவாக வச்சுக்கணும். குட் 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 சூப்பர், பக்கா அடிச்சுட்ருக்கோம். அவ்வளோதான், எதை பற்றியும் இங்கே அவ்வளோவே படக்கூடாது. இன்னைக்கு நல்ல ஒரு படி இப்போ தான் நம்ம ஆரம்பித்த மாதிரி இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சு, எல்சிஏ முடிஞ்சு, ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் முடிஞ்சு,
நம்பர் சிஸ்டத்தில் 90% முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் தான், நாளைக்கு அதுதான் வரப்போகுது சீரியஸ் டாபிக். நாளைக்கு அந்த 10 மணிக்கு வந்துடும். நாளைக்கு தயவு செஞ்சு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5 ஃபார்முலா இருக்கும். அந்த 5 ஃபார்முலா படிச்சிட்டோம்னா போதுமானது. இதை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட்டை போடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். பக்காவா? ஓகேவா? ரைட். அவ்வளோ அடுத்து குடுக்குன்னு ஓடிடலாங்க. யார் சொன்னால் மேக்ஸ்லாம் முடிக்க முடியாது? நான் மேக்குள்ளே நான் முடிச்சு கொடுக்குறேன். மே 20, 25க்குள்ளே நான் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் வச்சு கொடுக்குறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் சம்மை மட்டும் கிளாஸை மட்டும் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். 3/4 மணி நேரம் அடிங்க போதும், வேறு எதுவும் வேணும். ஓகேவா சார்? வெரி குட், பக்கா. ரைட். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா இருக்குல்ல செஷன்? ஓகே. ஜிபியில் சம்ஸ் கம்மி தான், பட் ஆனால் நான் அதனால தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ரேஷியோ கம்மியாகிக்கிட்டே வரும். ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸ் 10 மணிக்கு போட்டணும். அதுக்கு ஜென்யூனான ஒரு ரீசன் இருக்குது. 10 மணிக்கு ஏன் நான் வந்துட்டு வச்சுருக்கேன் லைவுங்கிறதுக்கு ரீசன் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கே நீங்களே சொல்லலாம், புரியும். ப்ளீஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஈவினிங் மேலேயோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப பேசிக்காக எழுத்து கூட்டி டிவைட் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியாமல் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது வேர் டு ஸ்டடி எங்கே சார்? நல்லா காத்து வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. வேர் டு ஸ்டடி 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புக்கில் 2nd சாப்டர் கூட்டு தொடர் வரிசையின் ஹெட்டிங் ஆரம்பிக்கும், பெருக்கு தொடர் வரிசையின் ஹெட்டிங் ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எடுத்துக்காட்டு பயிற்சி எண்கள் ரெண்டையுமே பாருங்கள், தட்டுங்க, தூக்குங்க. ஓகேவா? நான் இருக்கேன். நாளைக்கு சீரீஸ் கணக்கு இருக்குது. 10 அது ரொம்ப நேரம் போக, ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். ப்ளீஸ் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டுட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் ரிகார்டிங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நீங்கள் எதனாலும் பார்த்துங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, என்டர்டைன்மெண்ட்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டைமாக ஸ்மார்ட் ஒர்க்காக படித்து போஸ்டிங்கை வாங்கிட்டு அடுத்த வருஷம் நேரம் மெடல் வாங்கிட்டு நம்ம சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறோம். சரியா? நீங்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லணும், சொல்லுவீங்க நம்புகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயும் போல சொல்கிறதான், நிறைய கமெண்ட்ஸ் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கமெண்ட்ஸ் நல்லா போடுறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்குதுன்னு தெரில. பட் ப்ளீஸ், நான் எப்படி போகிறேன், எந்த மாதிரி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு லைவ் சேட்டில் இல்லை, கீழே வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓகேவா, எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ஓகேவா அப்படின்னு. சில பேர் ஃபாஸ்ட்டான்னு சொன்னாங்க. ஃபாஸ்ட்டு கஷ்டங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டாக போகும். முக்கியமான கணக்குகள், வாழ்க்கைக்கு அடித்தளம் இடக்கூடிய கணக்குகள், அது முக்கியமான. இன்னும் நல்லா சொல்லப்போனால் தமிழுக்கு அப்புறம் ஜிஎஸ்ல ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. அதை நான் தலையில் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தூக்கி வச்சுருக்கேன். அது உங்கள் டயத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்பவே பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலில் செய்கிறப்போ முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சியோட விடாமுயற்சி, தொடர் முயற்சிகள் இந்த காலத்தில் தேவைப்படுது. முயற்சின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸில் விழுந்துட்டு இருக்கோம். வேணாம், விடாமுயற்சியோட கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். 10 மணிக்கு ஷார்ப்பாக நோட்டிஃபை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைவுக்கு வந்துடுங்க. மேபி சப்போஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரவே வராது, இனிமேல் வராது. வந்துச்சுனாலும் நான் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருவேன். ஓகே, வராது. ஹோப். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நார்மல் சாட் பாக்ஸ் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்ப்போம். 10 மணிக்கு கூடி வந்துடுங்க. ஓகே.